இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான அரசின் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்படும் என திமுக மூத்த வழக்கறிஞர் வில்சன் பேட்டி. துணைவேந்தர் விவகாரத்தில் மனுதாரர் எந்த ஆவணங்களும் நீதிமன்றத்தில் வழங்காத நிலையில் எதன் அடிப்படையில் நாங்கள் வாதிட முடியும்? திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் கேள்வி. துணைவேந்தர் நியமனம் அதிகார வழக்கில் நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பித்தனர் என தன்னால் கேட்க முடியவில்லை. மைக்கை மியூட் செய்துவிட்டதாகவும் ஆர்டரை அப்லோட் செய்து கொள்ளுமாறு கூறிவிட்டதாகவும் மூத்த வழக்கறிஞர் வில்சன் பேட்டி. துணைவேந்தர் நியமன அதிகாரம் தொடர்பான வழக்கை அவசர கதியில் விசாரிப்பது அநீதியானது என தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் வாதம். அவசர கதியில் விசாரிப்பது உச்சநீதிமன்றத்தையே அவமானப்படுத்துவது போல் உள்ளதாகவும் வாதம். தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த டெல்லி செல்கிறேன். டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத பழனிசாமிக்கு இதனை கண்டு வலிப்பது ஏன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. அறிவாலயம் மேல் மாடியில் சிபிஐ ரைடு வந்தபோது கீழ்மாடியில் 63 தொகுதிகளை தாரை வார்த்தபோது டேபிளுக்கு கீழ் தவழ்ந்து சென்றீர்களா, ஊர்ந்து சென்றீர்களா? எதிர்க்கட்சியாக கருப்பு பலூன் காட்டிவிட்டு ஆளுங்கட்சியாக வெள்ளை குடை காட்டினீர்களே, அப்போது தவழ்ந்து சென்றீர்களா, ஊர்ந்து சென்றீர்களா எனவும் இபிஎஸ் காட்டும். தங்க நகை அடமானம் விவகாரத்தில் சாமானியர்களின் தலையில் இடியை இறக்கியிருக்கிறது ரிசர்வ் வங்கி என தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. தங்க நகை கடனுக்கு ஆர்பிஐ விதித்துள்ள கட்டுப்பாடுகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இரட்டை இலை தொடர்பான வழக்கு டெல்லி தேர்தல் ஆணையத்தில் இன்று விசாரணை. நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட அதிமுக மூத்த தலைவர்கள் டெல்லி பயணம். செங்கல் சூளைகள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க நிதி அமைச்சரிடம் வலியுறுத்தினேன். நிர்மலா சீதாராமனுடனான சந்திப்பு குறித்து திமுக எம்பி கனிமொழி விளக்கம். ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிக்கப்படும். சென்னை அனகாபுத்தூர் மக்களுக்கு மாற்று வீடுகள் வழங்கப்படும். பயனாளிகளின் குடும்பத்திற்கு இடமாற்றுப்படியாக ஒருமுறை 5000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு அறிவிப்பு. அடையாறு ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கரையோரம் வசிப்பவர்களை மறு குடியமர்வு செய்வது அவசியம். சென்னை அனகாபுத்தூரில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் அகற்றப்பட்டது குறித்து தமிழக அரசு விளக்கம். மக்கள் வரிப்பணத்தில் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டை கடனாளியாக ஆக்கியதுதான் திமுக ஆட்சியின் பெருமை. நாமக்கல்லில் நடந்த தேமுதிக கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. உள்ளாட்சி அமைப்புகளில் இடைத்தேர்தல் நடத்த இடைக்கால தடை விதிப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு வார்டில் கர்ப்பிணி பெண்ணின் குழந்தை வயிற்றிலேயே இறந்ததாக குற்றச்சாட்டு. மருத்துவர்கள் அலட்சியத்தால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனை வளாகத்திலேயே கர்ப்பிணி பெண் காத்து கிடந்த அவலம். தஞ்சாவூர் செங்கிப்பட்டி பகுதியில் அரசு பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலி எண்ணிக்கை 6ஆக அதிகரிப்பு. மேலும் சிலர் படுகாயங்களுடன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பிரபல கராத்தே அகாடமி பயிற்சியாளர் எழிலிசை போக்சோ வழக்கில் கைது. கராத்தே பயிற்சிக்கு வந்த வீராங்கனையை வசியப்படுத்தி கர்ப்பமாக்கிய புகாரில் நடவடிக்கை. பரனூர் சுங்கச்சாவடியிலிருந்து டிப்பர் லாரி கடத்திய சுபாஷுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். மனநலம் பாதிக்கப்பட்ட சுபாஷை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கவும் செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி சிறுகனூர் போதை மறுவாழ்வு மையத்தில் இளைஞர் தூக்கில் பிணமாக மீட்கப்பட்ட விவகாரம். இளைஞரின் மரணத்திற்கு நியாயம் வேண்டி கிராம மக்கள் சாலை மறியல். சிவகங்கை அருகே பாறை சரிந்து 5 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் கல்குவாரி உரிமம் தற்காலிக ரத்து. மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் அதிரடி உத்தரவு. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை அடுத்த உத்தம சோழபுரத்தில் புதிதாக தடுப்பணை கட்ட 32 கிராம மக்கள் எதிர்ப்பு. போராட்டம் குழுவுடன் வருவாய் கோட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு பணிகளை தற்காலிகமாக நிறுத்த முடிவு. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. 3 மணி நேர மோப்ப நாயுடன் அதிகாரிகள் தீவிர சோதனை. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலை மீது மலர் மாலை கடை, நெய் தீபம் கடை விற்பனை நிலையத்திற்கு ரூபாய் 25 லட்சம் ஏலம். திருக்கோயில் நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் முற்றுகை போராட்டம். குற்றாலத்தில் சீசன் துவங்க இருக்கும் நிலையில் பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட எஸ்பி அரவிந்த் நேரில் ஆய்வு. மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் பகுதிகளில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் கொள்முதல் விலை 10 காசுகள் சரிவு. முட்டை விலை ₹5.65 நிர்ணயம் செய்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. மதுரையில் பெண்ணின் தூண்டுதலால் இளைஞரை தீர்த்து கட்டிய கும்பல். 3 சிறார்கள் உட்பட 6 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். சென்னை வியாசர்பாடியில் திருடு போன இடத்தில் வசமாக சிக்கிக் கொண்ட திருடன். கதவை திறக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. உலக பிரசித்தி பெற்ற ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு திருவிழா கோலாகலம். தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கேரளாவில் 30 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த கொலை குற்றவாளி அதிரடி கைது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் பதுங்கியிருந்தவரை சுற்றி வளைத்து பிடித்தது கேரள தனிப்படை. பாகிஸ்தான் வான் எல்லையில் இந்திய விமானங்கள் பறக்க மேலும் 1 மாதம் தடை நீட்டிப்பு. அந்நாட்டு அரசு அதிரடி உத்தரவு. டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் இரவில் கடும் புழுதி புயலுடன் ஆலங்கட்டி மழை. சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தலைநகர் டெல்லியில் புழுதி புயல் வீசிய நிலையில் பல இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சூறைக்காற்று வீசியதால் மரங்கள் முறிந்து விழுந்து கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதம். போக்குவரத்தும் முடங்கியது. ஆலங்கட்டி மழையில் சிக்கிய டெல்லி ஸ்ரீநகர் பயணிகள் விமானத்தின் முன்பக்கம் சேதம். பயணிகள் அச்சத்தில் உறைந்த நிலையில் நல்வாய்ப்பாக பத்திரமாக தரையிறங்கியது விமானம். பிரதமர் மோடி இன்று ராஜஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மறுசீரமைக்கப்பட்ட 103 அம்ரிட் ரயில்வே நிலையங்களை திறந்து வைக்கிறார்.
நக்சலைடுகளுக்கு எதிரான நடவடிக்கையில் பெற்ற வெற்றிக்காக நமது படைகளை நினைத்து பெருமைப்படுகிறேன். நக்சலைட் அச்சுறுத்தலை ஒழித்து மக்களுக்கு முன்னேற்ற வாழ்க்கையை உறுதி செய்வதில் அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் மோடி திட்டவட்டம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கென்று தனி மொழி கலாச்சாரத்தை கொண்டுள்ளன. கூட்டாட்சி மீதான மத்திய அரசின் தாக்குதலை அனைவரும் ஒன்றிணைத்து எதிர்க்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு இடையூறு செய்ய ஆளுநர்களை பயன்படுத்துகிறது மத்திய அரசு. மாநில அரசுகளின் குரல் வளையை நெரிக்க ஆளுநர்களை துஷ்பிரயோகம் செய்வதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாலஸ்தீனத்தின் காசாவில் அடுத்த வேளை சாப்பிடுவதற்காக கூட உணவு இல்லாத அவலம். கழுவுவதற்காக வைத்திருக்கும் பாத்திரங்களில் ஒட்டியிருக்கும் உணவை சுரண்டி சாப்பிடும் குழந்தைகள். போர் பாதிப்பால் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் காசா மக்களுக்கு உதவி செய்வதற்கு எதிர்ப்பு. நிவாரணப் பொருட்கள் அடங்கிய லாரிகளை தடுத்து நிறுத்த முயன்ற இஸ்ரேலியர்கள். ரஷ்ய அதிபர் புதினை நேருக்கு நேர் சந்திக்க தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் போர் முடிவுக்கு வருமா என எதிர்பார்ப்பு. டெல்லி அணியை 59 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது மும்பை அணி. வெற்றியின் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது மும்பை இந்தியன்ஸ். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் லக்னோ அணிகள் மோதல். போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடக்கம்.